இன்னைக்கு நீங்க வாழ்நாளெல்லாம் என்ன பண்றீங்க? கல்யாணமான புதுசுல இருந்து என்ன பண்றோம்? வந்த அன்னையில இருந்து மாமியார் தனக்கேத்த மாதிரி மருமக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. மருமக தனக்கேத்த மாதிரி மாமியார் வீடு இருக்கணும்னு நினைக்குது. கணவர் தனக்கேத்த மாதிரி மனைவி இருக்கணும்னு நினைக்கிறார். மனைவி தனக்கேத்த மாதிரி கணவர் இருக்கணும். இப்ப இவங்க 4 சூழ்நிலை என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னொருத்தர் என்ன செய்யறாங்க? மாத்த விரும்புறாங்க. எங்க குடும்ப பழக்கம் இதுதான், எங்க வீட்டுக்கு வந்த மருமக இப்படித்தான் இருக்கணும் அப்படிம்பாங்க. உடனே அந்த அம்மா சொல்லும், எங்க வீட்டு பழக்கம் இதுதான், எங்க வீட்டுல நான் இப்படித்தான் இருப்பேன். ஆரம்பிக்கும் சண்டை. அது அப்படியே கணவன்கிட்ட போகும், மாமனார்ட்ட போகும், எல்லாம் சேர்ந்து. ஆனா இந்த பெண்ணை எதுக்கு இந்த வீட்டுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்து இந்த கணவன் கையில கொடுத்தாருன்னா, இவங்க அவங்கள மாதிரி சமைக்கிறதுக்காக இல்ல, அந்த அம்மா இவரை மாதிரி ட்ரெஸ் பண்றதுக்கு இல்ல, கூட்டிட்டு வந்தது இவங்க 2 பேரை வச்சு பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் பூமியில செய்யப்பட வேண்டி இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு தான் 2 பேரையும் சேர்த்தாரு. இவங்க 2 பேருமே அந்த திட்டத்தையே முதல்ல தெரிஞ்சுக்கல. அதுக்கு தான் வந்தோங்கிறதையும் அவங்க என்ன செய்யல, தெரிஞ்சுக்கல. வாழ்நாளெல்லாம் இந்த சண்டையிலேயே 40 வருஷம் ஓடிருச்சு. என்ன ஓடிருச்சு? 40 வருஷம் ஓடிருச்சு. அப்புறம் 40 வருஷம் கழிச்சு இப்ப தெரிய வருது. என்ன தெரிய வருது? அவருக்கு ஏத்த மாதிரி நான் மாறிட்டேன். ஏற்ற துணை என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நாள் தெரிய வந்தது, ஆபிரகாமுக்கு, ஆண்டவர் என்னை கானானுக்கு கொண்டு வந்து சாராளோடு கூட சேர்ந்து ஈசாக்கை கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய தேவனுடைய திட்டம். அதற்காக நான் கொண்டு வரப்பட்டேன். அந்த ஈசாக்கு பிறந்த உடனே தான் அவனுக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்குது. அதே மாதிரி தான் உங்களை கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார். நம்மளை கொண்டு பூமியில ஏதோ ஒன்று செய்ய வேண்டி இருக்கிறது. அதை செய்வதற்காக கர்த்தர் நினைச்சார். ஹெவன்லி பிளான், ஹெவன்லி பிளான். அதை 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணி கேட்கணும், ஆண்டவர் எதுக்கு எங்களை இணைச்சிங்க? அந்த இணைச்சதை நீங்க தேவன் சித்தத்தோடு அதை செய்ய முற்படுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை கர்த்தர் மாத்திடுவார். பரலோகம் அதை செஞ்சு கொடுத்துரும். நீங்க தேவ திட்டத்தை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற மாறுபாடான சிந்தனைகள், உங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவார். ஆனா நாம கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு வரல. எதுக்கு இணைச்சாருங்கிற இடத்துக்கு வரல. அவரு சரியில்லை, மனைவி சரியில்லை, ஒருத்தரை குற்றப்படுத்தி 25 வருஷம் முடிஞ்சிருச்சு, 30 வருஷம் முடிஞ்சிருச்சு, யோசிக்கவே இல்லை. இப்ப இந்த 25 வருஷமும் பசங்க நம்மளை பார்த்துருக்குது. இதுக்கு நடுவில் 2 குழந்தை வேற பிறந்திருக்குது, பசங்க பார்த்துருக்குது. இப்ப அவன் என்ன பிளான் பண்றான்? அப்பா அம்மா மாதிரி சண்டை போடாம குடும்பத்தை நடத்தணும்னு ஒரு பாடத்தை கத்துக்கிட்டான் இல்லையா? இன்னொன்னு கத்துக்கிறான், எனக்கு குடும்பமே வேணாம். ஏன்பா வேணாம்? இவங்க 2 பேரும் சண்டை போட்டது இருக்குல்ல, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை விட இவனுங்க பிரச்சனை பெரும் பிரச்சனை. இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுல பையன் சொல்றான், எனக்கு மனைவின்னு ஒண்ணு வேணவே வேணாம், நிம்மதியா என் வாழ்க்கை இருக்கட்டும். அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு கணவன் ஒருத்தர் வேணவே வேணாம். எதுக்கு இவ்வளவு வம்பு? ஏன் கணவன் வேணாம்? இவங்க 2 பேரும் போட்ட சண்டை இருக்குது பாருங்க. அப்ப ஏற்ற துணை என்பது இதல்ல, சண்டை போடுவதல்ல, சமாதானம் ஆவதல்ல. இது சகஜம், நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நம் வாழ்க்கையில தேவன்கிட்ட கேட்கணும், எங்களை எதுக்கு ஒண்ணு இணைச்சிருக்கிறீங்க? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் கொண்டு வந்திருப்பீங்க. இல்லைன்னா ஆண்டவர் நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? எவ்வளவோ காரியத்தை தடுத்த ஆண்டவர் இதை தடுக்காம விட்டாரு. ஏன் நேரத்துல கேட்கிறோம்ல, ஏன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தீங்க? உனக்கு இதுதான் வாழ்க்கையில மோசமான அழிவுனா ஆண்டவர் என்னைக்காவது காப்பாற்றி விட்டுருப்பாரு. அப்ப ஏற்ற துணையை ஆண்டவர் எதுக்கு உண்டாக்குகிறாரு? உங்கள் மூலமாக பரலோகம் ஏதோ ஒன்றை பூமியில செய்ய விரும்புகிறது. அதை செய்வதை நீங்கள் கண்டுபிடிச்சு அதை செய்யணும்.